A vegetable seller sells potato at rupees 22 per kg which he purchased at 18. 18க்கு வாங்குறாரு, 22க்கு விற்கிறாரு. இதோட ரேஷியோ சிம்பிளிஃபை பண்ணால் 9:11. ஓகேவா? அதே மாதிரி he gives only 850 grams தான் தராரு. 850 grams. இது actual profit, the extra profit instead of 1000 grams. இதை simplify பண்ணால் 17 and 20. எப்போவுமே total profit is the product of actual and extra profit. இதை ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி ரேஷியோ எடுத்தோம்னா வரும் 9 into 10 90 plus 63 153 is to 220. so profit என்னது? SP minus CP 47 plus 20 67 by 153 into 100. இந்த 100 இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ 150 into 4 600 plus 3 12 612 minus 670 எவ்வளோ வருது? 60 58 580 பாக்கி வருது. இதை என்ன பண்ணுறது? 4 times மல்டிப்ளை பண்ணால் 600 ஆகிடும். ஸோ 3 தான் வரணும். 43. நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா 43.79 ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த வேல்யூ கண்டுபிடிச்சதுனால பாக்கி எதுவும் கண்டுபிடிக்க வேண்டாம். ஆன்சர் வந்து டிவைட் பண்ணாமல் இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டினில் எப்போவுமே கொஸ்டினை வந்து ஃபுல்லாக படிக்கணும். எல்லா கொஸ்டினுமே எக்ஸாம் அப்போது ஃபுல்லாக படித்தாதான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போதே we should do that too.